நடிகர் ரவி மோகன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை இதோட முடியாதுன்னு இன்னும் நிறைய குழப்பங்கள் உருவாக போகுது. இருந்தாலும் இதுதான் என்னோட கடைசி பதிவுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதுபோல் ஆர்த்தி ரவி இதுக்கு ஒரு ரிப்ளை பதிவு போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ரவி மோகன் மாமியார் சுஜாதா மருமகன் ரவி மோகன் பற்றி ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட மாப்பிள்ளையை வச்சு நான் 100 கோடிக்கு கடன் வாங்கி 3 படம் எடுத்தேன். எனக்கு படம் தயாரிக்க ஐடியா கொடுத்ததே அவர்தானும். அந்த 100 கோடியில் இருந்து 25% ரவி மோகனுக்கு நான் சம்பளமாகவே கொடுத்துருந்தேன். அதற்கான எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு. ரவி சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்யணும். ரவி என்னோட மருமகனா மட்டும் நான் பார்க்கல, என்னோட சொந்த மகனா தான் நான் அவரை பார்த்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபினான்ஷியர் நீட்டின எல்லா பேப்பர்லையும் நான் சைன் போட்டு பல கோடி ரூபாய் நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் நான் மட்டுமே எடுத்துக்கிட்டேன். ரவியை நான் கோடிக்கணக்கான பணத்துக்கு சித்திரவதை பண்ணணும். அதற்கான ஆதாரங்கள் ரவி கிட்ட இருந்திருந்தா அதை வெளியிட்ட காட்டணும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அன்பா வளர்த்த மகளை வாழ வெட்டியா பார்க்குற கொடுமை எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாதுன்னு சுஜாதா வேதனுடையனும் உருக்கமாகவும் பேசியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ரவி மோகன் தோழி பாடகி கெனிஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பாடகி சுஜித்ரா பேசின இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் சுஜித்ரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தனுஷும் ஆர்த்தியும் தொடர்பில் இருந்தாங்கன்னு, அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் ரவிக்கு அங்கே அவ்வளோ கொடுமை நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ரவியும் சொல்கிறது 10% மட்டும்தான் உண்மை. இதை விட கொடுமைகள் ரவிக்கு அந்த வீட்டில் நடந்திருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்த்தியால் மட்டும் இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு ஆர்த்தி தனுஷ் தொடர்பை மறைக்க த்ரிஷா குஷ்பு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இவளுங்க தான் ரவிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்கன்னு அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. தனுஷ் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சாலும் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடும். அவருக்கு அந்த மாதிரி ஒரு நோய் இருக்கணும். அவர் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தனுஷும் ஆர்த்தியும் பார்ட்டியில் கலந்துக்கிட்டு போஸ் கொடுத்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அந்த போஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 பேருமே ஒன்றா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி பல ஃபோட்டோஸ் ஆர்த்தி டெலீட் பண்ணியிருக்காங்க. ரவி கிட்ட தனுஷ் ஆர்த்தி தொடர்பான எல்லா ஆதாரங்களும் வச்சிருக்காரு. அதுபோல் அவர்கிட்ட எந்த பேங்க் பேலன்ஸும் கிடையாது. அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் இதுக்கு ஆதாரமே. இதுக்கெல்லாம் ஆர்த்தி கோர்ட்டுக்கு வரவே பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சுஜித்ரா சொல்லியிருந்தாங்க. கெனிஷா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் சுஜித்ரா பற்றியும் ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நிறைய பேர் உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க. ஆனால் நம்மளோட முதல் சந்திப்பிலேயே நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஆதரவாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட எல்லா ஆசைகளும் நிறைவேறட்டும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு கெனிஷா சொல்லியிருந்தாங்க.